வாழ்க்கையில் எல்லார்ட்டையும் நீங்கள் ஏமாறுறீங்களா? உங்களை யாராவது ஏமாத்துறாங்களா? இல்லை நீங்கள் நடக்கும்னு நினைக்கிற விஷயம் நடக்காமல் இருக்கா? ஏமாற்றங்கள் இருக்கா? அப்போது 28ங்கிற எண் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். இல்லை 28ஆம் தேதி நீங்கள் பிறந்திருக்கலாம். இல்லை 28ங்கிற எண் உங்கள் மொபைல் நம்பரில், இல்லை வாகன எண்களில் 28ங்கிற எண் இருக்கும்போது நமக்கு நிறைய ஏமாற்றங்களை கொடுக்குதுங்க. நம்மளோட சுகத்தையே ஏமாற்றிக்கிறோம். நம்மளையே ஏமாற்றிக்கிறோம். அடுத்தவங்களும் நம்மளை ஏமாத்துறாங்க. இல்லற வாழ்க்கையிலையும் ஏமாற்றம், அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை கொடுக்குது. 28ல் பிறந்தவங்க இருக்கீங்க அப்படின்னா யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பாதீங்க. தைரியமாக நீங்கள் முடிவெடுங்க, தைரியமாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா ஏமாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு தொழிலில் இல்லை ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது நடக்காது, ஏமாற்றம் இருக்கும். நீங்கள் 28 பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை 28ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம்ங்கிறது வந்துச்சா இல்லையான்னு. 28ங்கிறது நெகட்டிவான எண், கண்டிப்பாக ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வச்சுருக்க எண்களில், நம்ம பயன்படுத்துகிற எண்களில் பாசிட்டிவான எண்களை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும். அப்போ பாசிட்டிவான எண்கள் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். இப்போ குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த 28ங்கிற எண்ணை இருக்கான்னு பாருங்கள், தவிர்க்கணும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நல்ல எண்களை யூஸ் பண்ணுங்கள். இப்போ 28ங்கிறது ஏமாற்றம் மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க. தொழில் பண்ணால் அதுலேயும் வீழ்ச்சி, நம்பிக்கை துரோகம், நம்பினவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற கஷ்டம், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஏமாற்றங்கிறது மெயினாக இருக்கும். அதனால தான் நான் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அடுத்தவங்கள எப்போவும் அதிகமாக நம்பாதீங்க, உங்களை நம்புங்க.